ஜீவத்துவம் ஆதியற்றது அனாதி என்று சொல்கிறார்களே, தான் கேள்வி. ஜீவத்துவம் ஆதியற்றது அனாதி என்று சொல்கிறார்களே, பகவானுடைய பதில். முதலில் ஜீவத்துவம் என்ன என்று இருக்கிறதா என்று பார்ப்போம். அதன் பிறகு அது ஆதி உடையதா அல்லது ஆதி அற்றதா என்று பார்க்கலாம். இதற்கு முன்னாடி சொன்ன அந்த பதிலோடைய தொடர்ச்சி தான் இந்த கேள்விக்கு பதில். ஜீவத்துவம், அதாவது ஜீவன் என்று நாம் சொல்கிறோம், நம்ம ஜீவன் என்று சொல்கிறோம். இந்த ஜீவன் அனாதி என்றால் அதற்கு ஒரு தொடக்கமோ எப்பொழுது தொடங்கியது என்று நம்மால் சொல்ல முடியாது. அது எப்பொழுது உற்பத்தியானது என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்படிதானா என்றுதான் கேட்கிறார். அது உண்மைதானா என்று கேட்கிறார் கேள்வி கேட்பவர். பகவானுடைய பதில் என்ன இருக்கு? முதல்ல ஜீவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ஆதி இருக்குதா அந்தம் இருக்கா என்று பார் அப்படிங்கிற. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, ஜீவன் என்றாலும் மனம் என்றாலும் அகங்காரம் என்றாலும் நான் என்றாலும் ஒரே அர்த்தத்தை குறிக்கின்றன. நீங்க எந்த நூல்ல படிக்கிறீங்க, இப்ப நீங்க பதஞ்சலியோட யோக சூத்திரம் படிச்சீங்கன்னா அங்க மனசுன்னு உங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. மனசுங்கிறதுக்கு பதில சித்தம் என்ற ஒரு சப்தத்தை பயன்படுத்துவாங்க. சில வேதாந்த கிரந்தங்கள் பாத்தீங்கன்னா அகங்காரத்தை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம பல இடங்கள்ல ரமண மகரிஷியோடைய புத்தகங்கள்ல பல இடங்கள்ல படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் யார் நான் யார் நான் நான் நான்கிற இந்த சப்தத்தை அதிகம் பயன்படுத்துறாரு. அப்ப நம்ம ஓவராலா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கிரந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பகவான் நான் சொல்றதோ அகங்காரத்தை சொல்றதையும் மனதை தான் சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, பதஞ்சலி சித்தம்னு சொல்றாரு, இவர் நானும் சொல்றாரு, இன்னொரு கிரந்தத்துல வேற வேற நூல்ல மனசுன்னு சொல்றாங்களே, எதை நாம சரின்னு எடுத்துக்கிறது அப்படின்னா, ஜீவன் எங்க கேள்வி வருது. ஜீவத்துவம் எப்பொழுது ஆன்மா நான் என்று உணராத பொழுது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வு எதுவோ அதுதான் ஜீவத்துவம். இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஒரு 15 பேர் இப்ப சத்சங்கம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, யூடியூப்ல மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. நீங்க ஆன்மாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கலைங்க, நான் இன்னும் அது உணரலைங்க, எனக்கு இன்னும் அது புரியலைங்க அப்படின்னு பல பேர் சொல்வது உண்டு. அப்ப உங்களை நீங்கள் ஆன்மாவாக உணராத போது நீங்கள் என்னவாக உங்களை உணர்கிறீர்களோ அந்த உணர்வுக்குத்தான் ஜீவத்துவம் என்றார். ஜீவன் என்ற உணர்வு, அத அகங்காரம்னு சொல்லிக்கலாம், நானும் சொல்லிக்கலாம், மனசுன்னு சொல்லிக்கலாம், சித்தம்னு சொல்லிக்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஜீவன்ற அந்த உணர்வு, இந்த உயிர் உணர்வு எப்பொழுது உற்பத்தி ஆனுச்சு அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, முதல் ஜீவன் ஒண்ணு இருக்குதான் பாரு, அதுக்கப்புறம் அது உற்பத்தி ஆனதை பத்தி பேசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவன் என்ற ஒரு உணர்வே ஒரு போலியானது அப்படிங்கிறது. இருக்கிறது கான்சியஸ்னஸ் மட்டும்தான், கான்சியஸ்னஸ் தவிர வேற ஒண்ணு கிடையாது. காணல் நீர்னு சொல்லக்கூடிய அந்த மிராஜ் வாட்டர் ரோட்ல நமக்கு தெரியுது. அதை பத்தி நமக்கு ஆராய்ச்சியோ அதை ஊர்ந்து கவனிக்காத வரைக்கும் அந்த காணல் நீர் நமக்கு உண்மையாக தெரியும். ரொம்ப ஆழ்ந்து பக்கத்துல போய் அந்த காணல் நீர் ரோட்டு மேல தெரியக்கூடிய அந்த ஒரு வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிராஜ் வாட்டர் நல்லா உத்து பார்த்தோம்னா அது பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா உத்து நீங்க அறிவால பார்க்காத வரைக்கும் அது உண்மை போல நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த ஒரு விஷயத்தை நீங்க அறிவால ஆழ்ந்து பார்க்காத பொழுது இல்லாத ஒன்று கூட இருப்பதாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. ஒண்ணுமே வேணாங்க, ஒரு அரை இருட்டு இருக்குது, ஒரு கயிறு இருக்குது, அந்த லைட்டான ஒரு டார்க்னஸ், அந்த கயிறை நம்ம என்ன நினைக்கிறோம், கயிறுன்னு பார்க்காம பாம்பா பார்த்துட்டோம்னா நமக்கு பய உணர்வு ஏற்படும். தூரத்துல ஒரு கம்பு நிக்குது, ஒரு கம்பம், மரக்கம்பு, நமக்கு ஒரு இருட்டுல அது யாரோ மனிதன் தான் அங்க நிக்கிறா போல இருக்குங்கிற நமக்கு உணர்வு ஏற்படுது. அப்ப நம்ம அறிவுல நம்மளுடைய பார்வை, அறிவால் பார்க்கப்படுகின்ற பார்வை ஒரு டார்க்னஸ், இது நமக்கு வேறு ஒன்றாக காட்சியை நமக்கு அறிவுக்கு கொடுக்கிறது. ஆனா அங்க ஏதோ ஒரு வஸ்து இருக்கு,
அந்த வஸ்துவை வேறு ஒன்றா நாம் என்ன பண்றோம்? அறிவால அறிகிறோம். அது போலதான் இந்த உலகத்தையும், இந்த உடம்பையும், இந்த மனசையும், நம்ம எண்ணத்தையும் சரியான கோணத்துல, சரியான முறையில நாம அறிவால ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சாலிடான, ஒரு நிஜமான, இது பர்மனன்ட்ங்கிற ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாதுன்னு நமக்கு புரிய வரும். உங்க கனவை நீங்க எவ்வளவு நீங்க ரிசர்ச் பண்ணாலும் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் உங்களால சொல்ல முடியாது. நீங்க மிடில்ல வேக்கப் ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க எண்ட் ஆச்சுன்னு உங்களால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. சடனா அதுல இருந்து என்ன பண்ணிடுறீங்க, எஸ்கேப் ஆயிடுறீங்க, அதுல இருந்து லாக் அவுட் ஆயிடுறீங்க, அதுல இருந்து வெளியே வந்துடுறீங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க அது நிஜம் போல தெரிஞ்சது. வெளியே வந்தோன்னா உங்களுக்கு அறிவு தெரியுது, இது கனவு தானப்பான அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது ஒரு மறைஞ்சு போச்சு, நீங்க பாட்டு ரிலாக்ஸ்ட் ஆயிடுறீங்க. அது போல இந்த உலகத்தையும் நம்ம மனசையும் அனைத்தையும் சரியாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றாலே போதும். இதுக்கு எதுக்குமே ஒரு நிஜம் என்ற ஒரு உணர்வு இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? இது எல்லாம் ரொம்ப நிஜமாகவும், இந்த ஜென்மமும் அடுத்த ஜென்மமும் அதுக்கு அடுத்து பல ஜென்மம் வர்றதாகவும், அதுக்கு இப்பயே சொத்து சேர்க்கிறதாகவும், எனக்கு பேரம் பேத்தி, என்னுடைய கொள்ளு பேரன் எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறதாகவும், அவர்கள் வாழ்க்கை வாழ்றது என்னென்னமோ நம்ம வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னு வச்சுங்களேன், எல்லாமே ஒரு கனவு போல ஒரு நாள் நீங்க இதை விட்டு என்ன பண்ணிடுறீங்க, தப்புன்னு மறைஞ்சு போயிடுறீங்க. எங்க போறீங்கன்னு உங்களுக்கும் தெரியறது இல்ல, எங்க இருந்து வந்தோம்னு நமக்கு தெரியறது இல்ல. சரி, நம்ம எல்லாம் இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிறப்புக்கு முன்னாடி எங்க இருந்தோம், ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்கா? தெரியாது. சரி, இதுக்கு அடுத்து எங்க போறோம்? தெரியாது. அப்ப நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியல, நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட்டும் தெரியல. இன்பிட்வீன் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்குள்ளதான் இதை நிஜங்கிற ஒரு கான்சியஸோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கயிறை பாம்பா பார்ப்பது போல நம்மால மனதினால் அனுபவிக்கப்படக்கூடிய, பார்க்கப்படுகின்ற இந்த விஷயங்களை ரொம்ப சாலிடானதாகவும் நிஜமானதாகவும் நமக்கு பார்த்து 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 பழகி போனதுனால அதுல இருந்து வெளிவர முடியாம தடுமாறுகிறோம். உண்மையில பார்த்தா இந்த வாழ்க்கை என்ற ஒன்றிற்கு ஒரு ஸ்டார்டிங்கும் கிடையாது, ஒரு எண்டிங்கும் கிடையாது. There is a no starting point for life, there is a no ending point for life. நடுவுல சடனா ஒரு வெளிச்சம் திடீர்னு மறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான். கனவு எப்படி வந்து மறைஞ்சு போவது போல நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற எல்லாமே ஒரு நேரத்துல எப்ப உங்களுக்கு சரியான முறையில இந்த அறிவால ஞானத்தினால இதை பார்க்க ஆரம்பிச்ச உடனே இந்த மேஜிக் அப்படியே என்ன ஆயிடும், டிஸப்பியர் ஆயிடும். மேஜிக் சீன்லாம் என்ன பண்றான், நம்ம முன்னாடி எதையோ பண்ணி புறா வர மாதிரியும் அல்லது பல பல விஷயங்களை எடுத்து காட்டுறான், எல்லாம் ஒரு ட்ரிக்கு. அவன் மேஜிக் தான் பண்றான், அது உண்மை இல்லை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பண்ற ட்ரிக்கு மேல நமக்கு பெரிய ஈர்ப்பு இருக்காது. ஆனா அவன் உண்மையாலுமே இருப்பது போல நமக்கு ஒரு உணர்வை காட்டி கொடுத்துறதுனால அதை நிஜம்னு நினைச்சிடறோம். எப்படியோ எங்க இருந்தோ புறாவை எடுத்துட்டான்பா, எங்க இருந்தோ நெருப்பை வர வச்சுட்டான்பான்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையாலுமே அவன் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் அதை எடுக்கிறாங்கிறது தெரிஞ்சா அது மேல நமக்கு அவ்வளவு ஈர்ப்பு ஏற்படாது. அது போல இந்த ஜீவத்துவம் என்ற இந்த உணர்வானது, மனசானது, இது உண்மையானது கிடையாது. ஆனா இதை உண்மைன்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம டீப்பா நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது நிஜம் போல நமக்கு காட்சி தரும். இந்த உலகத்தை நிஜம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிஜம் போல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை பொய் நினைச்சீங்கன்னா பொய் போல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் அது வித்தியாசம். அதுக்கு பேர் தான் மாயா. பகவான் விஷ்ணு மோகினி போல ஆட்டம் ஆடுறாருன்னு சொல்றாங்கல்ல, மாயையை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு அனைத்து உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆட்டு வைக்கிறான்னு சொல்றாங்கல்ல. இந்த உலகத்தை நீங்க எந்த அறிவால பார்க்கிறீர்களோ அதற்கேற்றார் போல் அது பதிலளிக்குமே தவிர அதுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கான்னு அப்படி கிடையவே. அததான் இங்க சொல்றாரு, முதலில் ஜீவத்துவம் என்ன என்று இருக்கிறதா என்று பார்ப்போம், அதன் பிறகு அது ஆதி உடையதா அல்லது ஆதி அற்றதா என்று பார்ப்போம். ஜீவன் ஒன்னே கிடையாது, மனசுன்னு ஒன்னே கிடையாது, நான்ற அகங்காரம்னு ஒண்ணு கிடையாது. என்னங்க இவ்வளவு நாளா இவ்வளவு தூரம் நீங்க அகங்காரத்தை விடணும், மனசை கட்டுப்படுத்தணும், இதான் சொல்லிட்டே இருந்தீங்க.
திடீர்னு அகங்காரமே கிடையாது, மனசே கிடையாது, ஜீவனே கிடையாதுன்னா பகவான் கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது தேர் இஸ் டூ பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நினைச்சுங்களேன். நம்மளை ரியலைஸ் ஆகாத போது இருந்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு, ஞானிகள் ரியலைசேஷன் பாயிண்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு. அவர் அந்த ரியலைசேஷன் அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது எதுவுமே கிடையாது, ஒன்லி கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்றாரு. அதனால ஜீவனும் கிடையாது, மனசும் கிடையாது, அகங்காரம் கிடையாது, உலகமும் கிடையாதுங்கிறார். இப்ப நீங்களும் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளால அதை ஏத்துக்க முடியல, அது நமக்கு புரியல, நமக்கு அது விளங்கல. அப்ப அவர் சொல்றது நமக்கு என்னமோ தலைக்கு மேல போகுதே தவிர அது நமக்கு புத்தியால அறியப்படவில்லை. நமக்கு எப்படி இருக்குன்னா, உலகம் இருக்குது, மனசு இருக்குது, உடல் இருக்குது, உறவுகள் இருக்குது, எல்லாமே நிஜம் போல ஒரு உணர்வு இருக்கு. இப்ப நம்ம அறிவு ஒரு மாதிரி வேலை செய்யுது. அவர் எந்த கோணத்திலிருந்து இதை பார்க்கிறார், அந்த கோணத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் உண்மை விளங்கிவிடும். அவ்வளவுதான். அது நமக்குள்ள இருந்துதான் நம்ம பார்க்கணும். அது மெல்ல மெல்ல நமக்குள்ள அந்த ஞானம் வளர வேண்டும். அதற்குதான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்குதான் உதாரணத்தை பகவான் ஒரு பாடல்கள் மூலியமா சொல்றாரு. நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் தெரியுமா? அது ஒரு பாடலை குறிப்பிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால், என் நிஜ சொரூபத்தை உணராது நான் என்றும் எனதென்றும் விவகரித்தேன். என்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரியாம இந்த உலகத்துல நான் இந்த உடலோட மனசோட விவகாரம் செஞ்சேன். இப்போது நான் என்று தனியே ஒன்றுமில்லை. இப்ப நான்ற உணர்வு எனக்கு இருக்கிறது தனியான உணர்வு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீயே நான், எனது உடமையும் நீயே என்று கூறுகிறார். யாரும் நம்மாழ்வார் கூறுகிறார். பகவான் எக்ஸாம்பிள் குறிப்பிடுகிறார். நான்ற ஒரு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பீயிங் கிடையாது. நீ வேற நான் வேற கிடையாது. இருக்கிறது எல்லாம் ஒரே பீயிங் தான். அதுல உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. இருக்கிறதெல்லாம் ஒரே கான்சியஸ்னஸ் தான் அப்படிங்கறது இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நல்லது.